பேங்க்கில் வந்து நம்ம எப்படி நெட் பேங்கிங் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஐஓபி பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா பேங்க்கில் போய் நீங்கள் வந்து நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி தாங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க நீங்கள் ஆன்லைன்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு கொண்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது சிம்பிளாக அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வெப்சைட்டோட லிங்க்கு வீடியோக்கில் கொடுப்பேன், நீங்கள் அங்கே போய் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எனக்கு எஸ்பிஐயில் மட்டும்தான் அக்கௌண்ட் இருந்துச்சு. சில நண்பர்கள் கேட்டுக்கிறதுக்காகவே நான் வந்து ஐஓபியில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அதுக்கு தான் இப்போ நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன். சரி வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக ஒன்றும் எல்லாம் சிம்பிள் தான், இனிமேல் இல்லை. நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லா இது மாதிரி தான் அப்படியே கொடுக்கணும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வெர்ஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 10க்கு மேலே உள்ள வெர்ஷனை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு இருக்காங்க. அதனாலேயே நான் வந்து மைக்ரோசாஃப்ட்டு இந்த எட்ஜ் ப்ரௌசர் இருக்குல்ல, அதில் தான் நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் குரோமில் கூட அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு குரோமில் அப்ளை பண்ணி சரியாக வரல அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அந்த இது மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் பண்ணலாம். சரி, நீங்கள் இங்கே தான் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா யூசர் நேம், இந்த லாகின் ஐடி இருக்குல்ல, இதை தான் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து தப்பாக கொடுத்துட்டா கூட எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக பண்ணிட்டு நம்ம சப்மிட் பண்ணால் கூட லாஸ்ட்டாக வந்து யூசர் நேம் தப்புன்னே சொல்லிகிட்டே இருக்கும். சரி, இப்போ நம்ம யூசர் நேமை கொடுப்போம். இந்த யூசர் நேம் பார்த்திங்க அப்படின்னா 8லேருந்து 6லேருந்து 8க்குள்ளே கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நான் வந்து 8 கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நம்ம பாஸ்வேர்டு கொடுப்போம். பாஸ்வேர்டு நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு எப்படி வேணாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு நம்ம கொடுத்தாச்சு, 2 நாள் ஸ்ட்ராங்குன்னே காட்டுது. இப்போது இதை கிளிக் பண்ணிட்டு மிஸ்ஸஸ் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய பேங்க்கில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. மிடில் நேம் இருந்தால் கொடுக்கலாம், லாஸ்ட்டில் வந்து உங்களுடைய இனிஷியலை கொடுத்துக்குங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்தியாவில் இருக்கனால ஃபஸ்ட் ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்துக்குங்க. இங்கேயும் நம்ம கண்ட்ரி வந்து இந்தியாவை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. அடுத்து கண்டிப்பாக மெயில் ஐடி கொடுக்கணும், மொபைல் நம்பரும் கொடுக்கணும். மொபைல் நம்பரும் நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணிங்களா மொபைல் நம்பரு, அந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். வேறு மொபைல் நம்பர் கொடுத்தா எடுத்துக்காது. இப்போது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்குங்க. நேம் உங்களுடைய பட்ட பேர்னு சொல்லணும்ல, அந்த ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இதை வந்து எஸ் கொடுத்துக்கணும். இது எஸ் கொடுத்தா தான் நீங்கள் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது நோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை போய் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க தவிர எஸ் கொடுத்தா தான் யாருக்கும் நீங்கள் வந்து நெட் பேங்கிங் மூலமாக பணத்தை அனுப்பவோ இதுவோ பண்ணுறவோ முடியும். அதனால் கண்டிப்பாக இதை மறக்காமல் நீங்கள் எஸ் கொடுத்துக்குங்க. இப்போது இங்கே கொடுத்துருக்க அந்த லெட்டர்ஸையோ அந்த இதை வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து சப்மிட் ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம கொடுத்ததெல்லாம் ஒரு தடவை கரெக்டான ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போது கன்டினியூ கொடுங்க. இதில் வந்து நம்ம யூசர் நேமை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை வராது. யூசர் நேம்லாம் கரெக்டாக கொஞ்சம் கொடுத்துருப்போம் நம்ம விருப்பத்துக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூசர் ஐடி தப்பு திரும்ப பண்ணு அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு இது கிளிக்லேயே வந்து நமக்கு ஓகே ஆயிடுச்சு. நீங்கள் கொடுக்க வேண்டியது யூசர் நேம் தான். யூசர் நேம் வந்து 6லேருந்து 8 லெட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கணும். 4, 5 லெட்டர்ஸு அடுத்த ஒரு நம்பரு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்துங்க, கிளிக் ஹியர் டு கெட் பிரிண்ட் அவுட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இங்கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், நம்ம ஃபில்அப் பண்ண எல்லாமே இங்கே இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எஸ்ன்னு இருக்குது, இதில் நோன் இருக்கக்கூடாது, எஸ்ன்னு இருக்கணும். அப்படி நோன் இருந்தால் கூட நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து இதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இதை சொல்லி அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்ருவாங்க. அவ்வளோதான், இது எல்லாமே கரெக்டு, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு சைன் போடணும். சைன் போட்டுட்டு பேங்க்கில் கொண்டு போய் நீங்கள் வந்து இதை வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து நெட் பேங்கிங் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்ருவாங்க. இதே ஃபைலை நீங்கள் வந்து சைன் பண்ணி உங்கள் பாஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரான்ச்சோடைய மெயில் ஐடி இருக்கும், அதுக்கு கூட நீங்கள் வந்து மெயில் சென்ட் பண்ணலாம். ஆனால் சைன் பண்ணியிருக்கணும். சைன் பண்ணிவிட்டு நீங்கள் மெயில் சென்ட் பண்ணலாம். ரொம்ப தூரமாக இருந்தால் அந்த மெயிலில் சென்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் கொண்டு போய் கொடுக்குறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. அவ்வளோதான், உள்ளே ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணிடலாம். நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று தான், யூசர் நேம் மட்டும் கரெக்டாக கொடுங்க. நீங்கள் லென்த்தாவோ இல்லை கம்மியாகவோ லெட்டர்ஸ் இந்த மாதிரி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
அதை க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா திரும்ப உங்களுக்கு வந்து தப்புன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ நம்மளே இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இனிமேல் வந்து IOV சம்மந்தமான அனைத்து வீடியோவும் நம்ம சேனலில் வரும். அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.